இந்த வார உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்களில் ஒருவரான சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உண்மையான பெயர் சாத் பின் மாலிக். மாலிக் என்பது அவங்களுடைய தாப்பனாருடைய பெயர். அபு வக்காஸ் என்பது அவங்க தாப்பனாருடைய அடையாள பேர். அவங்களுடைய மகன் வக்காஸ் அவர்களை வைத்து அபு வக்காஸ் என்று மாலிக் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சாத் பின் அபி வக்காஸ் என்றும் சாத் பின் மாலிக் என்றும் அபு இஸ்ஹாக் என்றும் இவங்களுடைய பேர் குறிப்பிடப்படும். சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற பெயரில் ஒரு மகன் இருந்திருக்கிறார். அதனால் இவர் அபு இஸ்ஹாக் என்றும் ஹதீஸ் நூல்களில் நம்ம பார்க்க முடியும். இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் ஹம்னா பின்து சுஃபியான். இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 270 ஹதீஸுகள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற ஹதீஸுகள் மட்டும் 38 ஹதீஸுகள். இது சாத் பின் அபி வக்காஸ் அவங்கள பற்றி உள்ள ஒரு அறிமுகம். இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரால சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க வாழ்ந்த காலத்தில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை பேர் குறிப்பிட்டு இவங்களாம் சொர்க்கவாசி என்று குறிப்பிட்டார்கள். சொர்க்கவாசியாக உலகத்தில் நடமாடுவது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர் இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாசின்னு பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேரை சொல்லியிருக்கிறாங்க. ஒரே இடத்துல சொன்னது இந்த 10 பேரை சொல்கிறாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா. அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் அலி சொர்க்கவாசி, தல்ஹா ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சாது ஃபில் ஜன்னா, சயீது ஃபில் ஜன்னா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒரு 10 பேரை சொர்க்கவாசி என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த 10 பேரில் இவர் வர்றாங்க. அபு சயீதுல் சாத் பின் அபி வக்காஸ் அவங்களும் வர்றாங்க. அபு உபைதா அல் ஜர்ராஹி என்ற நபி தோழரும் வர்றாங்க. இப்படி உலகத்தில் சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட தோழர்களில் இவர்களும் ஒருத்தவங்க. தன்னுடைய இளமை காலத்தை இஸ்லாத்திற்காக வேண்டிய கழித்த ஒரு நபித்தோழர் இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள். எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போ இருந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, அதன் வளர்ச்சிக்காக, அதனுடைய வெற்றிக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட ஒரு நபித்தோழர் இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொண்டு நாடு துறந்து மதீனாவுக்கு சென்ற தோழர்களில், ஆரம்ப காலத்தில் சென்ற முஹாஜிர்களில் இந்த சாத் பின் அபி வக்காஸ் முக்கியமான ஒரு தோழர். இவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், இறைவா இவங்களுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள் என்று துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு தோழர் என்று இவர்களை பற்றி நபி தோழர்கள் மற்ற அடுத்தடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு முக்கியமான அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நபி தோழர். இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவருடைய மரண நேரத்தில் தான் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்லாம் இவர் ஜனாசாவில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பி அவர் ஜனாசாவை நீங்கள் பள்ளிவாசல் கொண்டு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் அனைவரும் கடந்து கொண்ட ஒரு ஜனாசா எதுன்னு கேட்டால் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசா தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற நபி தோழர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய ஒரு மகான், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு வீரம் உள்ள இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள். இந்த சாத் அவருடைய பெயர்களை எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாங்க? முஸ்லீம்களை பார்க்குற பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. பார்த்தா எல்லார் பேரும் மொய்தினார். சில ஊர்களில் இந்த திருநெல்வேலி ஏர்வாடி மக்கள்லாம் போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா எல்லார் பேரும் மொய்தி. சில ஊரில் போனால் எல்லா பேரும் அப்துல் காதர். யார்? ஷாவுல் பாஷா நாகூராண்டவர் பேரில் எல்லா பேரும் அப்துல் காதர். இப்போ அந்த மாதிரி ஷாவுல் பாஷாவை, அப்துல் காதர் ஜிலானி எல்லாம் மகான் என்று விலக்கி வைத்திருக்கிற முஸ்லீம் சமுதாயம் அவங்களாம் மகான சொர்க்கவாசின்னு நமக்கு தெரியாது, மறுமையில தான் தெரியும். ஆனால் இந்த சாத் பின் அபி வக்காஸ் போன்ற நபித்தோழருடைய பெயர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாங்களா?
அவங்களுடைய வரலாறு இந்த சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கிறதா, இவங்களை எல்லாம் மகான் என்று போற்றுகிறதா என்றால், சாதி என்றால் அப்படி ஒரு நடுத்தோழர் இருந்தாரா என்று தெரியாத அளவுக்கு தான் முஸ்லிம்கள்ல பல பேர் இருக்கிறார்கள். இந்த சாதி பின் அபி வக்காஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் 17 வயசுலேயே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு 12வது நம்ம பார்வையில் சொல்றதா இருந்தால் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எவ்வளவு பருவம் இருக்குமோ அவ்வளோ வயசு தான். அந்த வயசில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். அவங்க இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்தில் பெரிய கூட்டமெல்லாம் இருக்கலை, முஸ்லீம்கள் பெரிய எண்ணிக்கையெல்லாம் இருக்கலை. சாதி பின் அபி வக்காஸ் அவங்க சொல்றாங்க, மா அஸ்லம அஹதும் ஃபில் யௌமில்லதி அஸ்லம்து ஃபீஹி, நான் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நாட்களில் யாரும் பெரிய அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்கலை. இன்னில சுருசுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் 3வது நபராக நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. வேற வேற ஆள்களை இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. ஆனால் இவங்க பார்க்கும்போது அபூபக்கர் அவங்க தெரிகிறாங்க. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய அடிமையாக இருந்த ஜெயிதவர்கள் அவங்க தெரிகிறாங்க. இவங்க ஒரு ஆள். மற்றபடி அலி அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு, சுமையா ரலியல்லாஹு அவங்கெல்லாம் பெண்களில் முஸ்லீம்களாக இருந்தாங்க. ஆனால் இவர் பார்த்த வகையில் பார்த்தா அவங்க பெரிய கூட்டமும் தெரியல. ரசூலுல்லாஹ் கூட இருந்தது அதிகமாக யாருன்னு பார்த்தா அபூபக்கர் செய்யுது இந்த மாதிரி ஆளை தான் பார்க்குறாங்க. நான் 3வது நபராக இருந்தேன் என்று சாதி பின் அபி வக்காஸ் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ ஆரம்ப கால முஸ்லீம்னா என்ன? இன்னைக்கு நம்ம முஸ்லீம்னு பேர் வச்சிருக்கிறோம், பள்ளிவாசல் கட்டுறோம், நம்ம பள்ளிவாசலில் தொழுகை நடத்துகிறோம், நோன்பு வைக்கிறோம், கஞ்சி காய்ச்சுறோம், பிரச்சாரம் பண்ணுறோம், எத்தனை வேலைகளை செய்கிறோம்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு விலையெல்லாம் கொடுக்கல, இதுக்குன்னு பெரிய தியாகம் பண்ணலை. அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்ப காலத்தில் அவங்கள ஏற்று முஸ்லீமாக இருக்கிறது தான் அடி உதைகளுக்கு ஆளாகணும். வாய் திறக்க முடியாது, முஸ்லீம்னு வாய் திறக்க முடியாது, இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, கட்டி வச்சு வெளுத்துருவாங்க. பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயே ஒற்ற குரலை போட்டு கொடுமை செய்த கூட்டம் இந்த சாதி பின் அபி வக்காஸ் மாதிரி ஆள்கள் உருவாங்களா? இப்போ அந்த மாதிரி கட்டத்தில், எந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு நன்மையாக அமையுமோ, அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குமோ, பக்கபலமாக இருக்குமோ, அந்த மாதிரி நேரத்தில் ஆரம்ப காலத்தில் அடி உதைகளும் வெட்டு குத்துகளும் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் இந்த சாதி பின் அபி வக்காஸ் அவர்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் சில தோழர்களை முன்னாடி அனுப்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற ஒரு நபித்தோழரை, முஸாப் இப்னு உமைர் என்ற நபித்தோழரை, இவங்களை எல்லாம் மதீனாவில் உள்ள மக்களுக்கு குர்ஆன் ஓதி தர்றதுக்காக வேண்டி, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்காக வேண்டி அனுப்பிக்கிறாங்க. அவங்க போய் முன்னாடி ஆரம்பத்தில் போய் குர்ஆனை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வரும்போது சப்பி இஸ்மா கள்ளத்தாக்காவெல்லாம் மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மதீனா மக்களை என்ன செய்கிறாங்க, தயார்படுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு பிறகு மதீனாவுக்கு யார் வந்தார்கள் என்று சொல்லும்போது பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபகதிம பிலால். அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு வந்தாங்க, அப்புறம் சாது வந்தாரு, அப்புறம் அம்மார் வந்தாங்க, அதுக்கப்புறம் உமர்லாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு 20 தோழர்களோட அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு அவங்க வந்தாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக வந்தாங்க. எங்களுக்குள்ள பெரிய சந்தோஷமா இருந்தது, அன்றைக்கு பெரிய பெருநாளாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஆரம்ப கால முஹாஜிர்கள் அவங்களுடைய பதவியை சிறப்பை, அவங்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தரஜாவை அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்களாம் அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி முதல் முஸ்லிம்கள்ல முதல் தியாகிகள்ல ஒருத்தராக இந்த சாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இவரை மாதிரி நபித்தோழர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மக்கள் இருந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவரை விரட்டி விட்டுறணும், அவரெல்லாம் ஒரு பெரிய பதவி அந்தஸ்து காசு பணம்னு அப்படி உள்ள ஆள் இல்லை, ஒரு சாமானிய மக்கள்ல ஒருத்தராக தான் இருந்தார். அதனால என்ன செய்யறாங்கன்னா, குறைஷிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, உத்துருது ஹாவுலாயி, முகமது அவர்களே இவங்களையெல்லாம் நீங்கள் விரட்டிருங்க என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வரோம், உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்களை தலைவரை ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், ஆனால் இந்த பஞ்ச பராரிகளை, இந்த ஏழைகளை, இந்த அடிமைகளை இவங்களையெல்லாம் நீங்கள் வைத்திருப்பீர்களே என்றால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வரமாட்டோம், இவங்களையெல்லாம் விரட்டி விட்டுருங்க, இவங்கெல்லாம் நம்மளோட ஈக்குவலாக பேசுகிற ஆளுங்களா, அப்போ இவர்கள் நம்மளையெல்லாம் விட மிகைத்து விடுவார்கள். குறைஷி என்றால் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம், அரஃபா திடலுக்கு வர மாட்டார்கள். அரபாவுக்குள்ள பாமர மக்கள், உலகத்தில் உள்ள வேற பகுதியில் உள்ள மக்கள் வருவார்கள், நாங்கள் வருவோமா என்று அரபா மைதானத்தை புறக்கணித்தவர்கள் யாரு? இவங்க. அரபாவுக்கு மீனாவுக்கு அந்த ஏழைகள் போகக்கூடிய இடத்துக்குலாம் போக மாட்டார்கள். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்கன்னா இதையெல்லாம் உடைச்சு கட்டுறாங்க. இந்த தீண்டாமை,
இந்த வேறுபாடு பார்க்குற குலப்பெருமை அடிக்கு இதெல்லாம் முடிச்சு கட்டினாங்க. இவங்களையெல்லாம் விரட்டி விட்டுருங்க என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த நேரத்தில் சாத் பின் அபீ வக்காஸ் சொல்றாங்க, அப்போ யார் இருந்தான்னு கேட்டா, யாரை விரட்ட சொல்றாங்கன்னு கேட்டா, நான் இருந்தேன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க இருக்கிறாங்க, ஹுதைல் கூட்டத்தை சேர்ந்த ஹுதைல் என்ற குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தாரு, பிலால் இருந்தாங்க, இன்னும் 2 பேர். அப்ப இன்னும் 2 பேர் அவங்க பேரை அவர் சொல்லலை. ஒரு 6 பேர் நாங்கள் இருந்தோம். இந்த 6 பேரை விரட்டி அடித்து விட வேண்டும் என்று நினைஞ்சாங்க. குறைஷியர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்களுக்கு பதில் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதரும் மனசளவில் நினைக்கிறாங்கன்னா, இவங்களை ஒதுங்கியிருக்க சொல்லுவோம், பின்னாடி இவங்களை நம்ம இழுத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுது. குறைஷிகள் இஸ்லாத்துக்கு வந்தால் நல்லது தானே, முக்கியமான தலைவர்களாக வந்தால் நல்லது தானே என்பது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு எண்ணம் உள்ளத்துல எங்களை விரட்டி விடலாமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, இந்த ஏழைகளுக்காக, சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டி ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி. நபியே, காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனை துதிபாடி கொண்டிருக்கிறார்களே, அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கூட்டத்தை நீ விரட்டி அடிச்சிடாத. நீ அவங்க எதுக்காண்டி வந்திருக்கிறாங்க, யுரீதுன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு உன்ட்ட எந்த டிமாண்டும் பண்ணலை, உன்ட்ட காசு பணம் கேட்கல, உன்ட்ட பதவிக்காக வந்தாங்களா, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக மாத்திரம் வந்த இந்த கூட்டத்தை நீ விரட்டி அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபதத்ருதஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன். இவர்களை நீ விரட்டடிப்பாயானால் நீ அநியாயக்காரர்கள் ஒரு ஆள் ஆயிருவ, அநியாயம் பண்ணிடாத என்று அல்லாஹ் செய்யறான். சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டிய ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை செய்யறான், அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்ப அப்படியே அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இவங்களை விரட்டி அடிச்சிடக்கூடாது, இவங்க காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்று அல்லாஹ் இவங்களை பற்றி என்ன செய்யறான், பாராட்டுகிறான். அப்படி குறைஷியர்கள் வந்து இவங்க மேல கடுமையான வெறுப்புல இருந்தார்கள். குறைஷியர்கள் மட்டும் வெறுப்புல இருக்கல, இவங்க இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால அவங்களுடைய வீட்டிலேயே எதிர்ப்பு ஆரம்பிக்குது. சாத் பின் அபீ வக்காஸ் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க, போராட்டம் பண்ணுகிறார்கள். சாதே, நீ இஸ்லாத்தை விட்டுரு. அது எதை சொல்லி விட சொல்றாங்க, உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்ன சொல்லுது, அம்மா சொன்னா கேட்கணும்னு சொல்லுதா இல்லையா, தாய் தகப்பன் கட்டுப்படணுமா இல்லையா. இன்னைக்கு நம்ம வந்து குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய ஆள்கள் கூட எடுத்து பேசுறாங்க, மார்க்க ஹதீஸ்ன்னு பேசுறாங்கன்னு என்ன செய்யறாங்க, ஹதீஸ்ல உள்ளதை எடுத்து காட்டி நீங்க செய்யறது தப்பு, நாங்க செய்யறது சரி அப்படின்டா எது எடுத்தாலும் ஹதீஸ் பெரிய மனுஷனை எடுத்து பேசலாமா, பெரிய ஆள்களை இதை மதிக்கிறதா என்ன செய்வாங்க. இன்றைக்கு பெரிய மனிதர்கள் செய்யக்கூடிய ஷிர்க பிதஅத்துகளை கண்டிக்கிற நேரத்தில் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி சாத் பின் அபீ வக்காஸ் அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, உன்னுடைய மார்க் என்ன சொல்லுது, அம்மாவை இந்த மாதிரி அம்மாவை கஷ்டப்பட சொல்லி சொல்லுதா, அம்மா சொல்றத கேட்காதுன்னு சொல்லுதா, உன் தாயாருக்கு பணிவிட செய்யணும் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தார்கள் என்று உங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, அதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா. அதனால நான் சொல்றேன், இஸ்லாத்தை விட்டு, அப்பதான் நீ என் பிள்ளையா இருக்க முடியும், அப்பதான் என் கூட இருக்க முடியும், அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால நீ இஸ்லாத்தை விடலை அப்படின்டா நான் வந்து சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் இப்படிங்கிறாங்க. தாயார் வந்து சாப்பிடாம குடிக்காம இருந்தாங்கன்னா, தாயார் அழுகுறாங்கன்னா யாராவது புள்ள பார்த்து சந்தோஷப்படுவாங்களா, அதை பார்த்து பொறுக்க முடியுமா. வீட்டில் உள்ள யாரும் அழுகுற நம்மளே என்ன செய்வோம், மனைவியை திட்டுவோம், திட்ட நேரத்தில் அழுதுட்டா வாய முடியும், அழுகுற அழுன்னு என்ன செய்வோம், அந்த அழுகுறதை பார்த்து அதில் சென்டிமெண்ட்ல நம்ம மாறி போயிடுவோம்ல. இந்த மாதிரி அவங்களுடைய தாயார் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்ட்டு அப்படி வம்பு பண்ற நேரத்தில் ஒரு ரகசியமாக கூட இஸ்லாத்தை வச்சுக்கிறோன்னு அப்படி கூட நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிடாம இருக்கிறனால குடிக்காம இருக்கிறனால நான் இஸ்லாத்தை விட முடியுமா, நீங்க எதை வேணாலும் கேளுங்க, என் கொள்கையை விட்டு தர முடியாது. தாயாரா அல்லாவா, தாயாரா இஸ்லாமாங்கிற நிலைமை வந்தால் தாயாரை விட எனக்கு இஸ்லாம் தான் பெருசு என்று ஒரு நாள் முழுக்க அவங்க சாப்பிடாம குடிக்காம இருக்கிறாங்க. சாத் பின் அபீ வக்காஸ் இஸ்லாத்தில் இப்படி உறுதியாக நிற்கிறாங்க, இஸ்லாத்தை தாயாருக்காண்டி விடலை. அடுத்த நாள் போராட்டம் தொடருது, அப்போ இஸ்லாத்தை விடலை. இப்படியே நீங்க மூத்தா போய் நீங்க வந்து திரும்ப உயிரோடு வந்தாலும் சரி இஸ்லாத்தை விடுற காரியம் நடக்காது என்று இஸ்லாத்தில் உறுதியாக நிற்கிறாங்க. 3வது நாள் இதே மாதிரி பட்டினி போராட்டம், உண்ணாவிரதம். வீட்டில் தாயார் உலகத்தில் யாரை முதல் இடத்துல வைத்து மதிக்க வேண்டுமோ அந்த தாயார் பட்டினியாக கிடக்கிறாங்க, தாகத்தோடு இருக்கிறாங்க. சாத் பின் அபீ வக்காஸ் என்ன செய்யறாங்க, அதை விட அவங்களுடைய உள்ள இரும்பா இருக்கு. இஸ்லாத்திற்காக வேண்டி அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அப்படி உறுதியாக்கி விட்டான். இப்படி பிலாலுடைய உள்ளத்தை இரும்பாக ஆக்கினானோ, யாசிர் சுமையா போன்றவருடைய உள்ளங்களை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் இரும்பாக அவங்களுடைய ஈமானை பிளக்க முடியலையோ, சாத் பின் அபீ வக்காஸ் அவர்கள் அப்படி இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க பார்க்குறாங்க, கவலைப்படுறாங்க. அம்மா கஷ்டப்படுறத பார்த்து தாகத்தோடு இருக்கிற பார்த்து கவலைப்பட்டாலும் இஸ்லாத்தை விட முடியாது
என்று இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரர் சாதி பின் அபி வக்காஸ் அவங்களுடைய சகோதரர் என்ன செய்யறாருன்னா, அம்மா வந்து தண்ணி குடிக்க சொல்லி சொல்றாரு. நீங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, சாப்பிடாமல இருந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, நீங்க அவருக்கான இப்படி இருக்க வேணாம், நீங்க தண்ணியை கொடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எத்தனை நாள் ஆனாலும் அவர் இப்படி தான் இருப்பாரு என்று அவங்களுடைய தாயார் அவர் என்ன செய்யறாரு, அவர் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்லி வச்சிடறாரு. இவருக்கு ஆனாலும் ஒரு கவலை, நம்ம தாயார் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நமக்காண்டி சாப்பிடாம இருந்தாங்களே, நம்ம தாயை மதிக்கலையோ, நம்ம தாய்க்கு கண்ணியம் கொடுக்கலையோ இப்படின்னு வர்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்பதான் ஒரு வசன திருமறை குர்ஆன்ல இறங்குது. வஸைனல் இன்சான பி வாலிதை ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிசாலுஹு ஆமைன். இந்த மனிதனுக்கு தாயாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மனிதனுக்கு நம்ம சொன்னோம். ஏன் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல பலவீனத்தை அறிந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பால் குடி மறக்க வைப்பதற்கு 2 ஆண்டுகள் ஆகிறது. அதெல்லாம் பால் கொடுக்கறது கூட கஷ்டமான விஷயம்தான். 2 வருஷம் அந்த தியாகத்தை செய்கிறாள் என்றெல்லாம் மல்ல சொல்லிட்டு சொல்றான். வயின் ஜாகதாக்க அலான் துஷரிக்கபி மா லைசலக்க பி இல்ம் ஃபலா துத்தியுமா. அவங்களுக்கு நன்றி செலுத்து, அவங்களுக்கு பணிவிட செய்ய, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி உனக்கு அறிவில்லாத விஷயத்தை அவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள் என்றால் அதுக்கு கட்டுப்படாத. அவங்களுக்கு உலக விஷயத்தில் நல்ல விதமாக நடந்துக்க, அவங்கள மருத்துவம் பார்க்கணுமா மருத்துவம் பாரு, சாப்பிடக்கூட அவங்கள குடிக்க வை, அவங்கள தங்க வை, அவங்கள்ட்ட அன்பை பேசு, கைகால் அமைக்க விடு, அவங்களுக்கு மற்ற சேவைகள் உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய. ஆனால் அவங்க பொருளாதாரம் கேட்டால் பொருளாதாரம் கொடு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி சொல்வார்களே ஆனால் உன்னுடைய குழுவைக்கு மாற்றமாக நடக்குன்னு சொல்வார்களே ஆனால் அதுக்கு கட்டுப்படாத. இப்படி நல்லா செய்யறான். சாதி பின் அபி வக்காஸ் தாயை மதிக்காமல் இல்லை, தாயா இஸ்லாமான்னு வரும்போது அவர் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அப்படித்தான் இருக்கணும். இப்படி நல்லா செய்யறான். எல்லா குழந்தைகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லா செய்யறான். பாடம் போட்டு ஓட்டக்கூடிய வகையில் ஒரு குர்ஆன் வசனத்தை இருக்கிறான். இன்றைக்கும் பார்க்கிற முஸ்லிம்கள் சாதி பின் அபி வக்காஸ் அவங்களுடைய வரலாற்றில் பாடம் பிடிக்கும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு மார்க்கம் தெரியும், வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும், இஸ்லாத்தில் தாலி இல்லை அப்படின்னு தெரியும், இஸ்லாத்தில் திருமணம் பண்ணும்போது மாலை போட்டுக் கொள்வது மாப்பிள்ளைக்கு மாலை அலங்காரம் பூ அலங்காரம் என்பது மாப்பிள்ளைக்கு இல்லை என்பது தெரியும், இஸ்லாத்தில் குதிரை ஊர்வலம் திருமணங்கிற பேரில் குதிரை ஊர்வலம் இல்லை, மேலதாளை இல்லை, பாத்தியாக்கள் இல்லை என்று எல்லாமே செய்ய தெரியும். தெரிந்தாலும் அம்மா வந்து சொல்லுவார்கள், கல்யாணத்தில் செய்வாங்க, மகனை எனக்காக வேண்டி ஒரு மாலை போட்டுக்க, வேற ஒன்றுமே வேணாம், எனக்காக என்ன செய்ய, நாங்கள் வாங்கிக்கிறோம், நீ ஒன்றும் பேசிக்கிறாத, நீ வெளியே தவிர கல்யாணம் சொல்லிக்க, நாங்கள் பின்னாடி என்ன செய்யறோம் வாங்கிக்கிறோம் இப்படின்னு சொன்னால் அம்மா சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி வரதட்சணை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? அனாச்சாரம் நிறைந்த திருமணங்களில் போய் உட்காரக்கூடிய மாப்பிள்ளையாக இருக்கிறாங்களா இல்லையா? என்ன நடந்தாலும் கவலை இல்லை, அம்மா சொன்னது கேட்கணும், அத்தா சொன்னது கேட்கணும். சாதி பின் அபி வக்காஸ் கொடுக்குறாங்க. சாப்பிடாம இருந்து போராட்டம் எடுத்தினாலும் சரி, மூத்தா போனாலும் சரி, என் கொள்கை விட முடியாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வேலையை செய்ய முடியாது என்று உறுதியா இருந்தாங்களா இல்லையா? இப்போ சாதி பின் அபி வக்காஸ் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை பாருங்க. அம்மா சொன்னாங்க, அத்தா சொன்னாங்க, மனைவி சொல்றாங்க, பிள்ளை சொல்றாங்க என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை தியாகம் செய்ய வரக்கூடாது. இஸ்லாத்துக்காக வேண்டி யாரை வேணாலும் தியாகம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை சாதி பின் அபி வக்காஸ் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் அவங்களுக்காண்டி இறங்கின குர்ஆன் வசனம் இல்லை, இன்னும் சில வசனங்களும் அவங்க விஷயமாக இறங்குது. சாதி பின் அபி வக்காஸ் அவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அவங்க பெரிய வீரராக இருக்கிறாங்க, எல்லா போர்க்களங்களும் அல்லாஹ்வுடைய தூதரோட கலந்து கொண்ட ஒரு சகாபி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனிமத்து பொருள்கள் வந்து ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க, நிறைய கனிமத்து பொருள்கள் இருக்குது. அவர் வந்து ஒரு வாழை பார்க்குறாரு, நல்ல பழபழண்டு நல்ல அழகாக என்ன செய்யுது, போர்க்களத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு பொருள், வேற எதையும் ஓட்டாங்க குதிரை அதெல்லாம் கேட்கல, இதை போய் கேட்குறாரு, எல்லாம் அப்படி தூதுற இந்த வாழை நான் வச்சுக்க எடுத்துட்டு வர்றாரு. அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாரு, கனிமத்து பொருள் ஒரு இடத்துல குஞ்சு கிடக்குது, அதை எடுத்துட்டு வந்து எல்லாம் அப்படி தூர இதை நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தான் தெரியுமா இதை நான் எப்படி பயன்படுத்துவேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா இப்படிங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எங்கே இருந்துச்சு அங்கே கொண்டு போய் இப்படிங்கிறாங்க. அவர் என்ன ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிட்டாங்கன்னு கேட்டவொன்னு கொடுத்துருவாங்க நினச்சிட்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி போர்க்களத்தில் ஒரு பங்களிப்பு ஆட்டின செய்யக்கூடியவர் போய் வச்சுட்டு வந்துடுறாரு. வச்சாலும் அவருக்கு மனசு இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட இன்னொரு கப்பை கேட்போம், வந்து இன்னும் கேட்குறாரு, அல்ல எடுத்து இந்த வாழை மட்டும் வச்சுக்கிறேன்னு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப யூஸ் ஆகுது. ரசூலுல்லாஹ் திரும்ப சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க, முதல்ல எங்கே எடுத்தியோ அங்கே கொண்டு போய், திரும்ப அவருக்கு மனசு கட்டுப்பட மாட்டேங்குது, திரும்ப வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை இதை நான் வச்சுக்கிறேனே, கொஞ்சம் மனசு இறங்கி சொல்லுங்களே இப்படின்னு உடனே அப்போ அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், எஸ் அலுவனக்க அனில் அன்பால் நபியே, போர் செல்வங்களை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள்,
குலில் அன்பால் இல்லாஹி வர் ரசூல். அந்த போர் செல்வங்களை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இருக்கு. நான் வந்து பங்காற்றுனேன், நான் வந்து வேலை பார்த்தேன், இது எனக்கு இதில் உரிமை இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. அதை யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு தான் இருக்குது. அதனால ஃபத்தக்குள்ளாக வசலிவு பைன வசலிவு லாத்த பயணிக்கும். நீங்க அல்லாஹ் பயந்துக்கிறங்க, உங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை மேற்கொள்ளுங்க. வாத்தி உள்ளாக ரசூலகு இன்குர்த்து மூமினின், நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்க. இப்படி நல்ல ஒரு வசனத்தை தரலாம். அதோடு அவ்வளோதான், ஆசையெல்லாம் தூக்கி போடுறாங்க. தன்னுடைய தேவை ஆசை அதெல்லாம் என்ன செய்யலை. இன்றைக்கு பல பேர் பார்க்குறாங்க, ஒரு மார்க்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு கொள்கையில் இருக்கிறாங்கன்னா பொருளாதாரத்துக்காக வேண்டியெல்லாம் இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. காசு பணம் கொடுத்தா அவங்களுக்கு சக்காத்து கொடுத்தான்னு செய்வாங்க, இருப்பாங்க. இல்லாட்டி இருக்க மாட்டாங்க. ஒரு பதவியை கொடுத்தா இருப்பாங்க, பதவி இல்லாட்டி இருக்க மாட்டாங்க. காசுக்காக பதவிக்காக கௌரவத்துக்காகலாம் ஒரு கொள்கையை கடைபிடிப்பவர்களை பார்க்குறோம். அது இல்லைன்னா எங்களுக்கு கொள்கை வேணாம் மண் வேணாம்னு தூக்கி போட்டு போகக்கூடிய ஆளுகளாக இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டிய நம்மளாம் ஒரு சரியான மார்க்கம் இதுதான், குர்ஆன் ஹதீஸ் தான் சரியான மார்க்கம், இதுக்காக வேண்டிய வந்தோம். காசு பணம் பெருசு, அல்லட்ட கூலி எதிர்பார்க்கணும், மறுமையில் சுருக்க வேணும்னு அதுக்கு தான் இஸ்லாத்தில் இருக்கணுமே தவிர பதவியோ காசு பணமோ கௌரவமோ பிறர் நம்மை கவனிக்க வேண்டும் என்றும் சலாம் சொல்ல வேண்டும், நமக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், இதெல்லாம் இருக்கவே கூடாது. மறுமையில் அல்லாஹ் எனக்கு மதிப்பளித்தால் போதும், அல்லாஹ் எடுத்த சுருக்கம் கிடைச்சா போதும். இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணுமே தவிர வேற உலகத்தில் எந்த மனிதர்களும் நம்மளை மதிக்க வேண்டிய தேவையே கிடையாது, எந்த மனிதர்களும் நம்மளை கவனிக்க வேண்டிய தேவையில்லை. ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ் என்ற ஒரு எண்ணம் வந்து சாத் பின் அபீ வக்காஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்களே. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை என்ன செய்யணும்னா இவங்களுடைய வரலாற்றில் நம்ம பெறணும். அதே மாதிரி சாத் பின் அபீ வக்காஸ் அவங்க விஷயமாக இன்னொரு குர்ஆன் வசனமும் இறங்குது. சாத் பின் அபீ வக்காஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு விருந்து நடக்குது. அப்போ மதுபானம் வந்து தடை செய்யப்படலை. மதுபானம் என்பது படிப்படியாக தான் தடை செய்யப்படுது. இப்போ மதுபானம் தடை செய்யப்படாத நேரத்தில் மதுபானம் செய்யப்படுது, அங்கே வந்து விருந்தாக பரிமாறப்படுது. இவங்களை கூப்பிட்றாங்க. சில சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடியே குடிக்காதவங்களா இருந்தாங்க. அபூபக்கர் மாதிரி ஆளுகள்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி குடிச்சது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான், அந்த பழக்கமே அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு முன்னாடியே சிலை வழிபாடு இந்த மது பழக்கம் இதெல்லாம் இருந்தது இல்லை. சில சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகளை கொலை பண்ணியிருக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, பல தவறுகள் வட்டி வாங்கியிருக்கிறாங்க, தவறுகளை வந்து என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஆனாலும் மதுபானம் முழுசா தடை செய்யப்படலையா, குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க இஸ்லாத்தில் இருந்தாலும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்த உடனே என்ன செய்யறா இவங்களுக்கு சாராயத்தை கொடுக்குறாங்க. குடிச்ச உடனே தண்ணி அடித்த உடனே மனுஷன் செய்வான், மூளை வேலை செய்யாது, மூளை வந்து குழம்பி போயிடும், வார்த்தைகளை தடுமாற ஆரம்பிச்சிடும், கெட்ட வார்த்தை வரும், ஆளுகளுக்குள்ள சண்டை வந்துடும், குடியாளர்களுக்கு மத்தியில் சண்டை வந்துடும், கையிழப்பாயிரு, பேச்சுக்கள் வந்து என்ன செய்யும் வேற மாதிரி வித்தியாசமாக வந்துடும். அப்போ கொலை கூட பண்ணுற அளவுக்கு மாறிடுவாங்க. அந்த மாதிரி அங்கே பேச்சுக்கள் வருது. முஹாஜிர்கள் பெரிய ஆளுகளாக சேர்ந்தவங்களா அன்சாரிகள் சேர்ந்தவங்களா இப்படின்னு அந்த பிடித்து கொண்டுள்ள அந்த மக்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை வருது. அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் முஹாஜிர்கள் தான் சேர்ந்தவர் இப்படின்னு பேசுறாரு. இந்த சபையில் சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அன்சாரி என்ன செய்யறாருன்னு கேட்டால் அன்சாரி தோழர் மதீனாவை சேர்ந்த அன்சாரி தோழர் என்ன செய்யறாருன்னா முஹாஜிர்னா மக்காலுன்னு வந்தவங்க, அவங்கள என்ன செய்யறாங்கன்னா ஒரு இப்படி முஹாஜிர் தான் சிறந்தவர்கள் சொல்றவங்க பலாருன்னு அடிச்சுறாரு. அடிச்சு மூக்கை காயப்படுத்தி அவர் அழுதுகிட்ட வந்து அல்லாஹ் விடுத்து என்ன செய்யறாங்க இதை வந்து சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. மதுபானம், சூதாட்டம், அம்பை குறி பார்ப்பது, அந்த ஜோசியம் சகனம் பார்ப்பது, கற்சிலைகளை வழிபடுவது, இதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள். நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அப்பதான் வெற்றி பெறுவீர்கள். இன்னமா யுரீது ஷைத்தானும் யூக்கிய பைனக்கும் அதாவத்தை வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்தக்கும் அன் திக்ரில்லா வாணி சலாத்தி ஃபஹல்லன்து முன்தஹூன். மதுபானம் சூதாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் பகைமையை வெறுப்புணர்வு உண்டாக்கி அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களை தடுத்து தொழுகைக்கு போகலாம் உங்களை நாசமாக்கி அப்படி உங்களை வழி எடுக்க ஷைத்தான் நாடுகிறான். நீங்க மதுபான சூதாட்டத்தில் போய் நிற்பீர்களே ஆனால் உங்களுக்கு தொழுகை இருக்காது, தொழுகையில் என்ன ஓதுறீங்க தெரியாது, தொழுகா மட்டையாயிருவீங்க, அல்லாஹ்வுடைய நினைவே உங்களுக்கு அச்சமே இல்லாமல் போயிடும், எல்லா தவறையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை குறைஞ்சு போயிடும், அடித்துக்கொண்டு நீங்க வந்து நாறிக்கொண்டிருப்பீர்கள். அதனால இதுல இருந்து விலை கொள்ள மாட்டீர்களா இப்படி நல்லா என்ன செய்யலாம் ஒரு வசனத்தை இறக்குனா அதோட மதுபானம் ஹராமாக்கப்படுது. ஒவ்வொருத்தவர் வீட்டில் இருந்த சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அதோடு அதுக்கு முன்னாடி இருந்த அந்த குடிப்பழக்கத்தை தூக்கி எறிகிறார்கள்.
இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ முஸ்லீம்கள் குடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய கணவன்மார்கள் குடிப்பவர்களாக இருக்கிறார்கள், சகோதரர்கள் குடிப்பவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு ஹராம் என்ற வசனம் குர்ஆன்ல அந்த மதுபானம் தடுக்கப்பட்டு இருக்கா இல்லையா? பன்றி இறைச்சி ஹராம் என்று தெரிந்த முஸ்லிம்கள் மதுபானம் குடிக்கிறாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் ஹராம்னு சொன்ன உடனே அந்த குடிக்க அடிமையாக இருந்த சாலிப் பின் அபீ வக்காஸ் போன்ற அந்த நபித்தோழர்கள் இத்தனை பேர் குடிக்க அடிமையாக இருந்தாங்கல்ல, அவங்க உள்ள அந்த பழக்கத்தை உடனடியாக விட்டாங்கன்னா ஏன் நம்ம விட முடியாது? ஒரு பீடி சிகரெட்டை விட முடியாதா? விட முடியாதுன்னு செய்கிறாங்க. அதெல்லாம் விட்டா தலைவலி வந்துடும், அதெல்லாம் விட்டா உடம்பு சரியில்லாம போயிடும் என்று குடிப்பதற்கு பல காரணங்களை சொல்றதை பார்க்கணும். சாலிப் பின் அபீ வக்காஸ் அவர்கள் இதற்கு பிறகு குடித்ததை நீங்க பார்க்க முடியாது. எந்த நபி தோழரை வீட்டில் கிடந்த எல்லா பானைகளையும் எல்லா பாட்டில்களையும் கொண்டு தெருவில் கொண்டு கொட்டுறாங்க. பாட்டில வைத்து குடித்து கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய வாரிசுகளுக்கு சொத்தாக மதுபான பானைகளை விட்டு சென்றவர்கள் கொண்டு தெருவில் கொண்டு மதுபானத்தை கொட்டினார்கள் என்ற செய்தியை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோங்க. சாலிப் பின் அபீ வக்காஸ் அவர்கள் விஷயமாக பல வசனங்கள், திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் இறங்கியிருக்கிறது. இந்த சாலிப் பின் அபீ வக்காஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீரமுள்ள நபித்தோழராக இருந்தாங்க. இஸ்லாத்தில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு ஒரு போராட்டம்னா ஒதுங்கி போகிறது, போராட்டம்னா அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்கிறவரும் அவங்க இருக்கலை. இஸ்லாத்தில் போராடிய முதல் நபராக சாலிப் பின் அபீ வக்காஸ் இருக்கிறாங்க. அது எந்த நிலைமையில போராடி இருக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, இன்னில் அவ்வளுல் அரபி ரமாபி சஹமின் ஃபி சபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில முதல்ல அம்பு எய்தவன் நான் தான் அப்படிங்கிறாங்க. முதல்ல என்ன செய்யறாங்க? அம்பு விடுறது அன்னைக்கு போர்க்களத்துக்கு அதான் தேவை. இன்னைக்கு வெடிகுண்டுகளா இருக்கு, இன்னைக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஆனால் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நம்ம கிட்ட இருந்து சண்டை போட்டா கூட நம்மளை வெட்டிடுவாங்க, நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும். ஆனால் தூரமா இருந்து குறிப்பிட்ட ஆளுகளை என்ன செய்யலாம்? அம்பை விட்டு தாக்கிடலாம், காலி பண்ணிடலாம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த அம்பு பயிற்சி எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் முதல்ல அம்பு என்கிட்ட இருந்துச்சு, எனக்கு மட்டும்தான் அது தெரியும் என்று அதுக்கு பிறகு மற்ற ஆளுகள்லாம் நினைச்சாங்க அம்பு விடுறது எப்படின்னு பழகி கொண்டார்கள். முதல்ல அம்பு எறிந்தவன் நான் தான் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வகுன்னா நகுசுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாலனா தாமுன் இல்லா வரக்குள் ஜன்னா, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரோட பல போர்க்களங்களை நாங்கள் கலந்து கொண்டோம். எங்களுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? மரத்தினுடைய இலைதலைகளை சாப்பிட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தோட போர்க்களத்தில் நாங்கள் கலந்து விட்டோம். நாங்கள் அந்த மரத்துடைய இலைதலைகளை சாப்பிட்டதுனால எங்களுடைய சாணம் கூட ஒட்டகம் போடுற மாதிரி, ஆடுகள் போடுற மாதிரி என்ன செய்யும், உன்னோட ஒன்று விட்டாம ஒரு விட்டையாகத்தான் செய்யக்கூடிய மலங்கள்லாம் அன்றைக்கு இருந்தது. ஏன்னா இலைதலை தான் எங்களுடைய உணவாக இருந்தது என்று சாலிப் பின் அபீ வக்காஸ் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு ஒரு பயான் வைக்கிறாந்தா கூட ஒரு வடட்டி கொடுக்கணும், ஒரு சம்சா கொடுத்தா தானே செய்வாங்க. ஒரு பயான் 1 மணி நேரம் உட்கார்றது கூட அது இல்லாட்டி ஒரு பயானில் கலந்து, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் இந்த என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் வர்றதையெல்லாம் பார்க்குறோம். பிரியாணின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டம், சாதாரண ஒரு சம்சாட்டின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டம், பிஸ்கட்னா அதுக்கேற்ற மாதிரி, அல்லது அழைப்பு எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் போய் சண்டை போடுறாங்க, அதுக்கு உடம்புல தாக்கத்து வேணும்ல. நல்ல அல்லாஹ்வுடைய ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துக்கிட்டு போகல, ஒன்றும் இல்லை, யாருக்குமே இந்த வழி இல்லை. போர்க்களத்தில் ஒன்றும் கிடைக்கல, போய் போர்க்களம்னா போய் நகரத்தில் சிட்டியில் நடக்கும், போர்க்களம்னா பாலைவனத்தில் நடக்கும். அப்போ அந்த பாலைவனத்தில் உண்மை இல்லாத இடத்துல என்ன செய்ய போர்க்களம் நடக்கு, இலைதலைகளை சாப்பிட்டு கொண்டு நாங்கள் எங்களுடைய காலத்தை கழித்தோம் என்று சொல்றாங்கன்னா தங்களுடைய இளமையை எப்படி அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி, இளைஞர்களுக்கு பின்னாடி தங்களுடைய இளமையை துளைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்கிறோம். நன்மையான காரியத்தை நான் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சுங்கிறார். இந்த சாலிப் பின் அபீ வக்காஸ் என்ன செய்யறாங்க, நான் தான் முதல்ல அம்பு எறிஞ்சவன். இன்னைக்கு போர்க்களத்துக்கு வேணாம், முதல் சஃப்புக்கு ஆளகான பள்ளிவாசல்ல ஒரு சப்புல போட்டி போனோம்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க முதல் சப்புல வர்ற நன்மையை, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுனால கிடைக்கிற நன்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேர்களை சீட்டில் எழுதி போட்டு குலுக்கி அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டி வரும். அவ்வளவு நன்மை இருக்குன்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, அந்த முதல் சப்புக்கு ஆள் இருக்குதா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்த சாலிப் பின் அபீ வக்காஸ் என்ற நபி தோழரை பொறுத்த வரைக்கும் வீரமிக்கவங்களா இருந்தாங்க, நன்மையான காரியத்தை முதல்ல செய்தார்கள், தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரோட போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அவங்களுடைய வரலாற்றில் இன்னும் நம்ம பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே அவங்களுக்கு பல வகையிலும் எதிர்ப்புகள் இருந்தது. மக்காவிலிருந்து எந்த நேரம் அவங்கள தாக்கலாம் என்று எதிரிகள் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. மதீனாவுலையும் முனாஃபிக்குகள் இருந்தாங்க, யூத நசராக்கள் இருந்தாங்க. அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் எதிரிகளாக தான் இருந்தாங்க. குழி பறித்தார்கள், வாய்ப்புகளை எதிர்பார்த்து கிடந்தார்கள். மதீனாவுக்கு வந்த புதுசில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க கூட இல்லை, இரவு முழுவதும் அவங்க விழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
ரொம்ப நேரம் என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து விடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, லைத்த ரஜுலன் சாலிகன் மின் அஸ்ராபி யஹ்ருஸ்னில் லைலா, இரவு நேரத்தில் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் இருந்தால் நல்லா இருக்குமே இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வாழை சுழற்ற சவுண்டு கேட்குது. அங்கே எங்கே சுற்றி செய்கிறாரு, ஒரு இடத்துல கூட வாழை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார்ப்பா? சாது வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சாது வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தூங்காத கேள்விப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தான் வாயில் காப்பாளனாக அவங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் தான் உங்களுடைய வீட்டு வாசலில் நிற்பேன் என்று என்ன செய்கிறாங்கண்டா, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிற சும்மா இல்லை. இன்னைக்கும் என்ன செய்யலாம், ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறாருன்னா அவன் ஒரு கைதிட்ட பேசணும், அங்கே உள்ள ஆட்ட வாசலில் நிற்கிற ஆட்ட ஒரு வீடு கட்ட கொடுத்தா போதும், போய் பேசிக்கலாம், என்னத்தை வேணாலும் கொடுத்து போயிடலாம், காசு கொஞ்சம் கொடுத்தா போதும். அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க ஸஅத் பின் அபீ வக்காஸை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்திருந்தார். அதுக்கெல்லாம் மசியக்கூடிய ஆளாக அவர் இருந்திருந்தார். அவரை வச்ச காலி பண்ணிருப்பாங்க. எத்தனையோ பிரதமர், நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாம் அவரை பாதுகாக்கக்கூடிய ஆள்களை வச்சு தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. இந்திரா காந்தியிலேருந்து எல்லாரும் யார் காலி பண்ணா, கூட இருக்கிற ஆளுகள் தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சாவுறதுக்கு கூட இருந்த காவலர்கள் தான் கவனமாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் ஸஅத் பின் அபீ வக்காஸ் அவர்கள் காவலுக்கு நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குரட்டை சத்தத்தை நாங்கள் கேட்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட இதெல்லாம் இது வரைக்கும் நடந்துச்சு. அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், உனக்கு இனிமேல் மனிதர்களால் இந்த பாதிப்பு வராது, உன்னை மனிதர்களால் கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்குற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாசல்லாவும் காவல் காத்தது இவர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்க கண் விழித்து காத்து கொண்டிருந்த வீர ஒரு தியாகி யாரு? இந்த ஸஅத் பின் அபீ வக்காஸ் அவர்கள். அந்த வீரம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்குதா? எதில் வீரத்தை காட்டுறாங்க இளைஞர்கள்லாம்? பைக் ஓட்டுறதுல காட்டுறான். பைக்கு 2 டயர் கொடுத்துருக்குறான் பைக் ஓட்டுறதுக்கு. இவன் என்ன செய்யறான்? ஒரு டயரில் ஓட்டுறான். ஒரு டயரில் வண்டி வாங்கிட்டு போய் வேண்டியதுன்னா ஒரு டயரில் ஓட்டு என்ன செய்யறான்? வீரத்தை காட்டுறான். வீரத்தை காட்டி அவனு செத்து, குடும்பத்தில் உள்ளவங்களை சாகடிச்சு, அல்ல மற்றவங்களை தெருவில் உள்ளவர்களை சாகடித்து, எதில் வீரத்தை காட்டுறான்? இதில் வீரத்தை காட்டுறான். எதில் வீரத்தை காட்டினேன்? முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுல வீரத்தை காட்டணும். ஒரு புண்ணுக்கு அடிச்சிக்கிறான், ஒரு ரம்மி சூதாட்டத்தில் என்ன செய்யறான், அதில் தோல்வி அடைந்து அதில் ஜெயிக்கணும்னு அதில் சாவுறான். இப்படியெல்லாம் இளைஞர்கள் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த மாதிரி வீரத்தை காட்ட வேண்டிய இடத்துல காட்டாம சமுதாயத்திற்காக வேண்டி நம்ம போராடணும், சமுதாயத்துக்கு உண்டா நிற்கணும்னு அந்த உணர்வு இல்லாமல் பெண்களுக்காக வேண்டியும் காசு பணத்துக்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டியெல்லாம் மாரடிக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கணும். ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் நம்ம படிக்க வேண்டிய பாடம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்